ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு சிம்பிளான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். இந்த மோர் குழம்பு தம்பி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கரில் கட் பண்ண பூசணிக்காய் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 5-6 பச்சை மிளகாய், சீரகம், ஊற வச்ச அரிசி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, துருவின தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிரை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு கொதி வரதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிங்க. மறக்காமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிங்க. அப்போ தான் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். தாளித்ததுக்கப்புறம் குழம்பு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூடான சாப்பாட்டில் மோர் குழம்பு, அப்பளம் இல்லை கூழ் வத்தல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.